கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஜூன் மாதம் 2ஆம் நாளிலும் தினமுறை இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றும் கூட நாம் தியானிக்க இருக்கிற வார்த்தை ரோமையர் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். நம்பிக்கை கொள்வோர் அனைவரையுமே அவர் ஏற்புடையவராய் ஆக்குகிறார். ஆமென். கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே, புனித பவுல் அதிகமான இடங்களிலே பயன்படுத்துகிற வார்த்தை கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள், அவருடைய வார்த்தையின் மீது நம்பிக்கை வையுங்கள், அவருடைய நாமத்தின் மீது நம்பிக்கை வையுங்கள். ஆமென். ஒவ்வொரு நாளும் கடவுள் எந்த அளவிற்கு நம்மை அன்பு செய்கிறார் என்பதை நாம் செய்திகளிலே பார்க்கிற பலவிதமான நோய்கள், விபத்துகள், இயற்கை சீற்றங்கள் என்று மக்கள் நம் கண்முன்னே அவதிப்படுவதை, கலங்கி நிற்பதை நாம் பார்க்கிறோம். இப்படியான உலகத்திலே கடவுள் நம்மை எந்த அளவிற்கு உயர்த்தி பாதுகாப்போடு ஒரு அருமையான வாழ்க்கையை கொடுத்து வாழச் செய்கிறார். அப்படியானால் நாம் எந்த அளவிற்கு கடவுளுக்கு ஏற்புடையவராக இருக்க வேண்டும்? அப்படி ஏற்புடையவராக நாம் மாற வேண்டும் என்றால் கடவுளின் மீது முழு நம்பிக்கை வைக்க வேண்டும். கடவுள் மதம் சார்ந்தோ, இனம் சார்ந்தோ, ஜாதி சார்ந்தோ, பொருளாதார வசதிகளை வைத்தோ அவர் யாரையும் தரம் பிரிப்பதில்லை. அவரை நம்புகிற அனைவரையுமே அவர் கடவுளுக்கு ஏற்புடையவராக்குகிறார் என்று புனித பவுல் சொல்கிறார். நாம் கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே, நம்மால் முடிந்த நன்மைகளை மற்றவர்களுக்கு செய்யும் பொழுது, நம்முடைய சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் கடவுள் மீது நாம் வைத்திருக்கிற நம்பிக்கையில் அசையாமல் நிலையாய் நிற்கும் பொழுது எப்பொழுதும் நாம் கடவுளுக்கு ஏற்புடையவராக வாழ்வோம். கடவுளே நமக்கு ஆவியானவர் வழியாக ஒவ்வொரு காரியங்களையும் கற்றுக் கொடுப்பார், ஆலோசனை கொடுப்பார், நமக்கு தேவையான காரியங்களை நாம் கண்முன்னே கொண்டு வந்து நிறுத்துவார். அப்படியாகவே இந்த நாளிலும் இந்த வார்த்தையின்படியாக எப்பொழுதும் கடவுளின் மீது நம்பிக்கை கொண்டு கடவுளுக்கு ஏற்புடையவராக வாழ நம்மை அர்ப்பணிப்போம். எப்பேற்பட்ட தீமைகள் நமக்கு எதிராக வந்தாலும் கடவுளின் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையில் மட்டும் நாம் குலைந்து போகக்கூடாது, நாம் தடுமாறக்கூடாது. எப்பொழுதும் என் ஆண்டவர் எனக்குள் இருக்கிறார், அவர் என்னை எல்லா சூழ்நிலைகளில் இருந்தும் என்னை தப்புவிப்பார் என்ற விசுவாசத்திலே உறுதியாக நிற்போம். கடவுளின் கரம் எப்பொழுதும் நம் கூட இருந்து நம்மை வழிநடத்தும். ஆமேன். நாம் ஜெபிப்போமா? அன்புள்ள இயேசு மகாராஜாவே, எங்கள் அன்பு தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. இந்த நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த வார்த்தையின்படியாகவே எப்பொழுதும் கடவுள் மீது நம்பிக்கை கொண்ட பிள்ளைகளாக நாங்கள் வாழ, கடவுளுக்கு ஏற்புடையவராக வாழ எங்களை தாழ்த்தி முது திருச்சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. இன்றும் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் முது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கடவுள் தாமே எல்லா நன்மைகளினாலும் நிரப்பிட அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று நாம் பெற்றுக்கொண்ட இந்த வார்த்தை நிச்சயமாகவே நமக்குள் ஒரு உற்சாகத்தை கொடுக்கும் என்று நான் நம்புகிறேன். ஒவ்வொரு நாளும் அவரையே நாம் நம்புவோம். அவரே நமக்கு எல்லா தேவைகளையும் சந்தித்து நம்மை அருமையாக வழி நடத்துவார். ஆமேன். God bless you.